ஓகே, மேக்ஸிமம் மினிமால நம்ம ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுமா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பத்தி வந்து நம்ம பார்த்தோமா, ரைட்? அதை தான் இங்க மேக்ஸிமம் மினிமால மேஜரா நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா, ரைட்? ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 5 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, காஸ்ட் இல்ல ப்ராஃபிட் அப்படின்ட்டு வந்து அதோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோ. என்ன அவுட்புட், என்ன வந்து காஸ்ட், எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட் போட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் தானே வேணும், அப்ப காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுமா, ரைட்? அப்ப என்ன வேல்யூக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி காஸ்ட், காஸ்ட் என்ன பண்ணும், செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது. ஓகேவா, ரைட்? 100 ரூபாய் செலவாக வேண்டிய இடத்துல ஒரு 80 ருபீஸ் நம்ம செலவு பண்ணோம்னா அது வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன். அப்ப அந்த விஷயத்தை தான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூல நம்ம பண்ண போறோம். ஒரு கொஸ்டினை வந்து கவனிக்க ஆரம்பிச்சோம்னா தான் நம்மளுக்கு பெஸ்டான ரிசல்ட் வரும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க மேக்சிமமா இருக்கா, ரைட்? இந்த இடத்துல இங்க மினிமமா இருக்கு. ஓகேவா, அப்ப மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ இந்த இடத்துல கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல, எக்ஸ் இப்போ அவுட்புட் இருக்குன்னா இங்க இருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு லிமிட் இருக்கும்ல, அப்போ அதுல எது மேக்ஸிமம், இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மினிமம். ஓகேவா, இந்த லிமிட்குள்ள அப்படின்னு. அப்ப அந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கோல். ஓகேவா, ரைட்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்குன்னா நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வரும், ரைட்டா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கும், ஜீரோ டு இன்ஃபினிட்டி வந்து பிளஸ் எக்ஸ் இருக்கும். அப்போ இதுல மினிமம் வேல்யூ இந்த இடத்துல தான் ஜீரோல தான் வந்து இருக்கும். ஓகேவா, இது கான்ஸ்டன்ட் கிடையாது சார், ஏன்னா இந்த டாட்டட் லைன் இல்ல கண்டினியூவா போயிட்டே இருக்கும். இந்த இது வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து -3 to +4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்பதான் அங்க டாட்டட் அங்கதான் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். இது டிராவல் ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு டெஃபினெட்லி மினிமம் தான் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்ப இந்த டொமைனை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூக்குள்ள அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கம்மி. ஓகேவா, ரைட்? அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து நம்ம பார்க்கணும். எவ்வளவு மோனோடோனிக். மோனோடோனிக்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு, இது மோனோடோனிக். இப்போ இந்த இடத்துல இங்க ஒரு மேக்ஸிமம், இங்க மினிமம், மேக்ஸிமம் மினிமம். இதே மாதிரி நான் இப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ இங்க ஒரு மேக்ஸிமம் இருக்கு, இங்க ஒரு மினிமம், இங்க ஒரு மேக்ஸிமம் இருக்கு, இங்க ஒரு மினிமம் இருக்கு, இங்க ஒரு மேக்ஸிமம் இருக்கு, இங்க ஒரு மினிமம் இருக்கு, இங்க ஒரு மேக்ஸிமம் இருக்கு, இங்க ஒரு மினிமம். அப்போ இதுல இத்தனை மேக்ஸிமம் இருக்கா, இதுல இருக்கிறதுலயே மேக்ஸிமம்ல எதுல ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் குளோபல் மேக்ஸிமம். இதுல மினிமம்ல இருக்கிறதுல எது ரொம்ப கம்மியா இருக்கு, இதுதான். அப்ப இதுதான் குளோபல் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட்? அப்போ ஒரு மேக்ஸிமம் மினிமாவோட ஃபண்டமெண்டல் ஐடியா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், இங்க இருந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தெரியும், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தெரியும், இங்க டிக்ரீசிங், திருப்பி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் நாம நம்ம படிச்சதை வச்சு. அப்ப இதுல இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இருக்கு இவ்வளவு நேரம் இல்லை, இங்க இருந்து வந்து வருது.
and இதுவும் கரெக்டா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதுல லோக்கல் மேக்சிமா லோக்கல் மினிமா இதுதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ லோக்கல் மேக்சிமா லோக்கல் மினிமா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்பர் 1. இதுல என்ன பண்றோம்னா f dash of x போடுறோம். போட்டுட்டு ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதாவது இப்போ f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 5 இருக்குன்னு வச்சுக்கோ. f of x f dash of x என்ன ஆகும்? 2x பிளஸ் 3 ஆயிடும். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டோம்னா x ஈக்குவல் டு மைனஸ் 3/2 கிடைக்குமா? இதுதான் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ரைட். அப்ப இதை வச்சுதான் நம்ம லிமிட் வந்து கண்டுபிடிப்போம். மைனஸ் 3/2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஆல்ரைட். சரியா? லிமிட் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? f டபுள் டேஷ் ஆஃப் x போடும். 2. ஓகேவா? f டபுள் டேஷ் ஆஃப் x போடும் 2. அப்போ இந்த -2 வருதா? -2 அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை அப்ளை பண்ணோம்னா நெகட்டிவா வந்துச்சுன்னா மேக்ஸிமம், -2 +2. பாசிட்டிவா வந்துச்சுன்னா நெகட்டிவா வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு. பாசிட்டிவா வருதுன்னா மினிமம் பாயிண்ட்னு அர்த்தம். ஓகேவா? நெகட்டிவ்னா மேக்ஸிமம், பாசிட்டிவ்னா மினிமம். இங்க கான்ஸ்டன்டா நம்மளுக்கு வந்து +2 தான் வந்து வரதுனால இது வந்து நம்மளுக்கு மினிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். மினிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு, அது குளோபல் மினிமா அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அப்போ மினிமா அப்படின்ட்டு தான் வந்து வரும். அப்போ 3 விஷயம் வந்து நம்ம பண்ணணும். ஓகேவா? 3 விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் x³ - 3x + 3 f dash of x போடும். ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நம்மளுக்கு 3x² - 1 வருது. அப்போ 3x - 1 x + 1 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ். x ஈக்குவல் டு +1 x ஈக்குவல் டு -1. ஓகேவா? ரைட். இப்போ f dash of x வந்து பார்த்துட்டோமா? ஃபைண்ட் தி லோக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கா. ஓகேவா? f dash of x வந்து பார்த்துட்டோம். இப்போ இது மூலமா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா தெரியும். நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது அந்த +1 -1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லல. இப்போ சப்போஸ் மேக்ஸிமாவா மினிமாவா அப்படின்ட்டு வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது மேக்ஸிமம் பாயிண்ட் -1 +1 அது மினிமம். இல்ல, மேக்ஸிமம் பாயிண்ட் அது +1 வந்து மினிமம் பாயிண்ட் இல்ல. f டபுள் டேஷ் ஆஃப் x போடணும். f டபுள் டேஷ் ஆஃப் x போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு 6x - 6x. ஓகேவா? ரைட். 6x மட்டும் தான் வருமா? இப்போ இந்த இடத்துல x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோயே. f டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு +6 பாசிட்டிவா? அப்போ இது 1 வந்து x ஈக்குவல் டு 1 இடத்துல மினிமம் வேல்யூ. இப்போ x டபுள் டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு -1 போடுறோம்னு வச்சுக்கோயே.
-6 வருமா? அப்ப இது மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவை 1 x = 1 இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? 1 - 3 1 - 3 + 3 கேன்சல் ஆச்சுன்னா 1 கிடைக்குமா? இப்போ அதுவே -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இடத்துல f of x ல -1 +3 தான். அப்போ +5. அப்போ -1 இடத்துல தான் மேக்ஸிமம் வேல்யூ வருதா? 1 இடத்துல மினிமம் வேல்யூ வருதா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f dash of x. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் f dash of x = 0 போட்டுட்டு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா லோக்கல் பாயிண்ட்ஸ் எங்க வந்து அந்த கர்வ் வந்து சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, மேக்சிமமா மினிமமா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் தேர்டு f double dash of x. ஓகேவா? f double dash of x கண்டுபிடிக்கணும். இந்த f double dash of x ல இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபோர்த் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம f double dash of x ல போட்டோம்னா பாசிட்டிவா வருதுன்னா மினிமம், f double dash of x வந்து நெகட்டிவா வருதுன்னா மேக்ஸிமம். ஓகேவா? Find all the points of local maxima and minima. லோக்கல் மேக்ஸிமம் மினிமா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க, மேக்ஸிமமா மினிமமான்ட்டுலாம் கேட்கல. அப்போ f dash of x போடுவோமா? அப்புறம் 6 காமனா எடுத்துட்டு x - 1 ஹோல் ஸ்கொயரா மாறிடும். f double dash = 0 போட்டோம்னா x = 1 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வருது. அப்போ ஒரே ஒரு இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் லோக்கல் பாயிண்ட், அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதை தான் நான் சொன்னேன். f dash of x = 0 போடுறியா, நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் f double dash of x ல போட்டோம்னா நெகட்டிவா வந்துச்சுன்னா லெஸர் தென் 0 வந்துச்சுன்னா மேக்ஸிமம், கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவா வந்துச்சுன்னா மினிமம். இப்போ f dash of c = 0 வந்துச்சுன்னா ஃபெயில். இது வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் மினிமா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாம்ல என்ன கேட்டா ஃபெயில்னு வருது. நம்ம f double dash of x வந்து ஆன்சர் 0 வருது அப்படின்னா, அதாவது இப்போ f of x = 3x + 1 இருக்கு. f dash of x போட்டாலே 3 வந்துரும். ஓகேவா? இங்கே நம்ம வந்து நம்மளால வந்து எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ f double dash of x = 0 வரும். அப்ப இந்த வேல்யூ எடுத்து எப்படி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன்? ஓகேவா? ரைட். அப்போ 2 வாட்டி டிஃபரன்ஷியபிளா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால அத மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்க முடியும். டபுள் டிஃபரன்ஷியபிளா இல்ல அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 3 + மாடுலஸ் ஆஃப் x, அப்ப 3 - x 3 + x என்று 2 வேல்யூ இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? f dash of x வந்து 1 வரும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்மளால x = 0 தான், ஏன்னா வந்து ஓகேவா, x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஓகேவா? ரைட். அப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ண முடியும், ஆன்சர் வந்து 0 இல்லைன்னா மட்டும்தான் நம்மளால வந்து மேக்ஸிமம் மினிமாவே கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. Find the local maxima and local minima. Okay, find the local minima.
f double dash of x போடு. f dash of x என்னது? இதுக்கு அப்படியே சொல். 12x cube ம் 12x square minus 24x. 12 காமன் எடுத்துருவோமா? x cube plus x square minus x. இது நம்ம எப்படி என்ன பண்ணலாம் சொல், நீ சொல். இல்ல நான் அது வரணும்னு நினைச்சேன். இங்க இப்ப 12x காமன் எடுத்தோம்னா x square minus x minus நான் இங்க 2 வந்துச்சுன்னா அப்படியே அந்த a minus b whole square ஃபார்முலா எடுக்கலாம். இப்போ இதுல என்ன பண்ணலாம்? எல்லாத்துலயும் x இருக்குல்ல, ஒரு x காமனா எடுத்துருவோம். 12x x square plus x minus 2. ஓகேவா? அப்ப ஒரு x equal to 0, ஒரு வேல்யூ 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும்? சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ x plus 2 x minus 1. இதை பார்த்தோன்னே எப்படி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? ரைட். x plus 2 x plus 1. அப்போ 3 வேல்யூ x equal to 0, x equal to plus 1, x equal to minus 2. x equal to 0 இதா? ஆமா, 3 வேல்யூ போடணும்ல. இப்போ x into x plus 2 into x minus 1. அப்போ x equal to 0, x equal to 1, x equal to minus 2 வருது. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இப்போ f double dash of x போடுமா இதுக்கு? இப்போ f double dash of x போட்டோம்னா என்ன வரும்? ஓகேவா? 36x square. இப்போ இதுல நம்ம 12 காமன் எடுக்கணும்னா கூட எடுத்துடலாம். 3x square plus 2x minus 2. இப்போ இதுல 0 சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். 12 into minus 2 நெகட்டிவ் வேல்யூ வரும். ஓகேவா? அப்ப 0 இடத்துல நம்ம வந்து வேல்யூ போடுறப்போ -2 0 1 இப்படி போடுவோம். -2 போட்டோம்னா உள்ள 6 வரும் சார். அப்ப பாசிட்டிவ் உள்ள ஒரு 6 வருதுன்னா 12 into 6 வந்து பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ இங்க மினிமம். ஓகேவா? மினிமம் 0 போட்டோம்னா நெகட்டிவ், மேக்ஸிமம் 1 போட்டோம்னா 1 போட்டனாலும் பாசிட்டிவ் வரும். ஓகேவா? மினிமம். ஓகேவா? இது இங்க இப்ப இது 0 சப்ஸ்டிட் பண்ணா மொத்த வேல்யூவும் 0. இல்ல 12 into -2 ன்னு வரும். x இடத்துல தானே நீ 0 சப்ஸ்டிட் பண்ற. ஓகேவா? அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து நம்மளால வந்து பாசிபிளா? அப்போ நம்ம 2 இடத்துல மினிமம் வேல்யூவும் ஒரு இடத்துல மேக்ஸிமம் வேல்யூவும் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? அப்போ அது நெக்ஸ்ட் f of 1 அந்த ஃபுல் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த x equal to -2வும் x equal to 0வும் x equal to 1ஐயும் f of x ல சப்ஸ்டிட் பண்ணும்.
எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ எஃப் ஆஃப் -2 என்ன ஆகும்? 3 into 16. 3 into 16 3 into 16 answer 48. 48 plus 4 into -8 4 into minus 30. -32 minus 12 into 4 minus 40. minus 12 into 4 48. 48 plus 12. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? -32 plus 12 வந்து 20. -20 -20 வருதா? இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணா +12. f of 0 equal to 12. 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 plus 4 -12 plus 12 கேன்சல் ஆயிடும். 3 plus 4 ஓகேவா? அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எங்க வருது? f equal to 0ல வருது 12. மினிமம் வேல்யூ ரெண்டு இடத்துல -27. இதுல எந்த வேல்யூல ரொம்ப கம்மியா இருக்கு? +2ல வந்து மேக்ஸ். ஆமா, ஒரே ஒரு வேல்யூ தான். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஒண்ணு தானே வந்துச்சு. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல நம்ம பார்த்தோம்ல, ஒண்ணு தானே வந்துச்சு. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்மளுக்கு 12. ஓகேவா? அப்போ மினிமம் வேல்யூ வந்து ரெண்டு மினிமம் வேல்யூ இருக்கு, -20 +7. இதுல எது இருக்கிறதுல ரொம்ப கம்மியோ அதுதான் குளோபல் மினிமம், -20. அப்போ f of -2ல தான் ரொம்ப மினிமமான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஆர்டர்லியா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். Find all the points of local maxima and local minima. பாயிண்ட்ஸ் தான் கேக்குறாங்க, பாயிண்ட்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? f of x, f dash of x போடணும். f dash of x equal to 0 போடணும். f dash of x, f double dash of x வந்து கண்டுபிடிச்சிருவோம். 0 போட்டோம்னா 0 போட்டோம்னா x equal to +1 வரும். ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும். இப்போ x equal to +1 இங்க நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது 0 ஆயிடும். அப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து ஃபெயில். பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் வந்தா தானே நம்மளுக்கு இது 0 வந்துச்சுன்னா ஃபெயில். Find two positive numbers whose sum is 15 and sum of whose square is minimum. மினிமம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ரெண்டு நம்பர்ல x plus y equal to 15. ஓகேவா? and the sum of whose square is minimum. அப்போ y equal to என்ன? 15 minus x. 15 minus x. Sum of the square is minimum. அப்போ function வந்து என்னது? x square plus y squareல 15 minus x whole square. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி வருதுன்ட்டு? ரெண்டு சம்மு வந்து 15. நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஆட் பண்ணா 15 வரணும். அது ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா மினிமம் வேல்யூவா நம்ம பார்ப்போம். அப்போ a ஸ்கொயர் x ஸ்கொயர் 15 மைனஸ் x ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ வருமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? f dash of x போடணுமா? 4x minus 30 வந்து வருமா? 4x minus 30. f double dash of x 4. இங்க பாசிட்டிவ் மட்டும் தானே இருக்கு, எக்ஸே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லலாம்? நம்ம இன்ஃபிளேஷன் பாயிண்ட் இடத்துல மினிமம் தான் இருக்கும். அப்போ 4x equal to minus 30னா 4x minus 30 equal to 0னா x equal to 30/4, அதாவது 15/2, 7.5. ஓகேவா? ரைட். அதான் ஆன்சர். சரியா? அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். அப்ப எந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கும்? 15/2, x equal to 15/2.
அந்த பாயிண்ட்ல தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூவா அதோட ஸ்கொயர் வந்து வரும். மற்ற எல்லா இடத்துலயும் ஹையஸ்ட் வேல்யூவா வந்து வரும். Find the shortest distance of the point 0, c from the parabola y equal to x square. இங்க லிமிட்ட சொல்லிட்டாங்க 1/2 to 5 குள்ளதான் இருக்கணும். y equal to x square. Distance வந்து ஃபார்முலா என்ன? x2 minus x1 whole square y2 minus y1 whole square. அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் 0, c ஓகேவா from the parabola y equal to x square where 1/2 c greater than or equal to 1/2 lesser than 5. okay. any point வந்து நம்ம எடுக்கிறோம், அதனால h, k. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் போட்டோம்னா 0 minus h whole square c minus k whole square. அதுதான் இங்க போட்டிருக்கோம். இப்போ இந்த h, k வந்து பேரபுலால இருக்குல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தெரியும், இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப we have k equal to x square. அப்போ k இடத்துல x square நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? k ஓட டேர்ம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோமா? கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ரூட் குள்ள இருக்கா? ஓகேவா? 1/2 root x. 1/2 உள்ளுக்குள்ள இருக்க வேல்யூ அப்படியே போட்டுறோமா? k minus c whole square into இதோட டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்ல, k ஓட டிஃபரன்ஷியேஷன் 1, k minus c whole square differentiation 2 into k minus c into k minus c ஓட differentiation 1. அதனாலதான் 2 into k minus c வந்து வருது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 தானே போடணும் நம்ம. அப்ப 0 போட்டோம்னா இது டோட்டலா 0 ஆயிடுமா? அப்போ இந்த 1 plus 2 into k minus c equal to 0 மட்டும் இருக்கும். இல்லப்பா, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 plus 2 into k minus c equal to 0 இருக்கு. இந்த 1 இந்த சைடு போகும், ஒண்ணுமே ஆகாது, இந்த சைடு போகும். ஓகேவா? ரைட். அப்போ -1 மாறிடுமா? 2 into k minus c equal to -1 மாறி, நம்மளுக்கு k மட்டும் வேணும். ஓகேவா? அப்ப இந்த 2 வந்து இங்க கீழே போயிடுமா? இல்ல மல்டிப்ளை பண்ணி 2k minus 2c equal to -1. அப்போ இந்த -2c இந்த சைடு போச்சுன்னா +2c மாறிடுமா? அப்ப 2k equal to 2c minus 1 மாறி, அப்ப k equal to 2c by 2. அந்த பாயிண்ட் தான் இங்க போட்டிருக்கான். ஓகேவா? k equal to நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப k க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கா? இந்த ஒரு வேல்யூவை செகண்ட் டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆனா இவங்க அந்த ஷார்டஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோடனே நம்ம முடிச்சிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா, செகண்ட் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரெண்டு விதமா வந்து நம்ம பண்ணணும். u/v மெத்தட் இருக்குல்ல, u/v மெத்தட்ல நம்ம போடணும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மூலியமாவே நம்ம அந்த வேல்யூவை, மினிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்போ நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? எந்த வேல்யூக்கு, அந்த k ஓட வேல்யூக்கு 2c minus 1 divided by 2 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷார்டஸ்ட் என்ன வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன. ஆல்ரைட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அவங்க கேட்கல, அதனால நம்ம வந்து அதை போடணும்னு வந்து அவசியம். 2c minus 1/2 எதுல சார் அப்ளை பண்றோம்? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, d equal to கேவா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். k plus k minus c whole squareல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னன்னா, நம்ம ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்றதுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ், ஒரு பித்தாகரஸ் தியரமோ இல்லைன்னா வந்து ஒரு, இப்ப போன வாட்டி பார்த்தோம்ல
sum of two numbers வந்து 15. அப்போ அந்த வேல்யூஸை நம்ம வந்து கரெக்டா நம்ம எடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். let AP and BQ be two vertical poles at points A and B respectively. If AP equal to 16 meter, BQ equal to 22 meter, and AB equal to 20 meter, then find the distance of point R on AB from the point A such that RP squared plus RQ squared is minimum. இப்ப இந்த பாயிண்ட் வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம்னா RP squared plus RQ squared வந்து மினிமம் வேல்யூ தான் வேணும். எனக்கு இது 16 இருக்கு, இது 20 இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறோம்னா இது டோட்டல் 20 மைனஸ். ஓகேவா? இப்போ RP squared வேணும்னா என்ன பண்ணும்? பித்தாகரஸ் தியரம் படி x ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர். அதே மாதிரி RQ squared வேணும்னா root of 22 square plus 20 minus x whole square. ஓகேவா? ரைட், சரியா? இப்போ அதோட ஸ்கொயர்ஸ் தானே கேட்கறாங்க, அதனால ரூட் வந்து கேன்சல் ஆயிடுமா, நம்மளுக்கு இந்த வேல்யூ மட்டும் வந்து கிடைக்கும். ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சுன்னா f dash of x போட்டுடலாமா? போட்டோம்னா 4x minus 40 இருக்கா, ஈக்குவல் டு 0 போட்டோம்னா x ஈக்குவல் டு 10 கிடைக்கும். x செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் போட்டோம்னா பிளஸ் 4 மட்டும் தான் வருதா? f double dash of x வந்து பிளஸ் 4 மட்டும் தான் வருது. அப்போ வந்து 4 மட்டும் தான் பாசிட்டிவ். என்ன அர்த்தம்? மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். அவ்வளவுதான். x ஈக்குவல் டு 10 இடத்துல தான் மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸாக்டா x ஈக்குவல் டு இந்த 10ல பாயிண்ட் இருக்குன்னா இது 10 இது 10, அந்த பாயிண்ட்ல தான் இருக்கிறதுல லோவஸ்ட் வேல்யூ வந்து அந்த RP ஸ்கொயர் பிளஸ் RQ ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்க நீங்க மினிமம் வேல்யூ. ஆமா, அப்ப மேல அங்க FF -2 1 0 3 வேல்யூ பார்த்தோம் சார். அப்ப மட்டும் அங்க 3 வேல்யூ இருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த 3 வேல்யூவும் நம்ம f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். இங்க f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் 4 தான். அப்ப நம்மளால வந்து ஒன்னு பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும். 0வா இருந்துச்சுன்னா டெஸ்ட் ஃபெயில். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டைரக்டா +4 தான் வேல்யூ இருக்கு. அப்ப நான் என்ன வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்றேன்? பாசிட்டிவ் வேல்யூ தான். என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து வரும். அதை தான் நம்ம இங்க பார்க்கணும். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம வந்து கவனிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். If the length of 3 sides of trapezium other than base are equal to 10 centimeter, பேஸை தவிர்த்து மற்ற எல்லாமே 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரைட். The required find the maximum area of the trapezium. Find the area of the trapezium when it is maximum. ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா என்ன? சரி, ட்ரெபீசியமோட ஏரியா half into sum of parallel sides. ஓகேவா? sum of parallel sides a plus b into height h. ஓகேவா? height h. இப்போ எனக்கு 3 sides வந்து 10 தெரியுமா? அப்போ இது என்னவோ அதுதான் இங்கேயும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே வந்து சேமா இருக்கிறதுனால இந்த வேல்யூ எக்ஸ் சேம். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்னா எக்ஸ் தான் வந்து வரும். இப்போ எனக்கு ஹைட் வேணும். half into a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 2x plus 10. அப்போ 1/2 into 2x plus 20. ஓகேவா? ரைட். 2x plus 20 into height வேணும். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல இல்ல,
ஹைட் வேணும். இது 10, இது எக்ஸ், இது ஹெச். ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரைட். ஹெச் ஈக்குவல் டு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல இங்க 2 காமனா எடுத்துருவோமா? அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 10 மட்டும் தான் இருக்கும். இன்டூ ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கு. ஓகேவா? உனக்கு இது புரிஞ்சிருச்சா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் half into sum of parallel sides into height, distance between the parallel sides னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அப்போ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சா? இதான் ஏரியாவோட ஃபார்முலாவா? அவ்வளவுதான். டிஃபரன்ஷியேட் பண்ணணும். UV மெத்தட். x plus 10 root of 100 minus x square. x plus 10 ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. root of 100 minus x square into minus 2x. ஓகேவா? அப்போ இங்க 1, இங்க minus x by root of 100 minus x square. அப்போ ஓகேவா? root of 100 minus x squared into 1 plus x plus 10 into minus x by 100 minus x square. ஓகேவா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சரியா? இப்ப இது ரெண்டத்தையும் போட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது இங்க மல்டிப்ளை ஆயிடும்ல. அப்போ மல்டிப்ளை ஆச்சுன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். ஓகேவா? கரெக்டா? புரிஞ்சுதா? அப்ப அது எல்லாத்தையும் இந்த எக்ஸ் பிளஸ் 10 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர் சேம் ஆயிடுமா? அதாவது 2 into 100 minus x ஸ்கொயர்னு வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த வேல்யூக்கு வந்து முடியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூல் என்ன? ஈக்குவல் டு 0 போட்டு. ஈக்குவல் டு 0 போட்டோம்னா என்ன ஆகும்? கீழே இருக்க இந்த 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 100 மட்டும் தான் இருக்கு. இதுல நீ 2 காமனா எடுத்துருவியா? அப்போ 2 காமனா எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 50 இருக்கு. அப்போ x ஈக்குவல் டு பிளஸ் 10 x பிளஸ் 10 x மைனஸ் 5 முடியும். அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 10 x ஈக்குவல் டு பிளஸ் 5. ஓகேவா? x ஈக்குவல் டு மைனஸ் 10 x ஈக்குவல் டு பிளஸ் 5. அப்போ ரெண்டு வேல்யூ இருக்கு. சரியா? ஆனா x வந்து நெகட்டிவ்ல இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அது ஹைட்ல டிஸ்டன்ஸ் எப்படி நெகட்டிவ்ல இருக்க முடியும்? அப்போ பாசிட்டிவ் மட்டும் தான். x ஈக்குவல் டு 5 மட்டும் தான். ஓகேவா? x ஈக்குவல் டு 5 மட்டும் தான். டபுள் டேஷ் ஆஃப் x போட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்ப u by v மெத்தட். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோன்னு இந்த வேல்யூ வருது. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை? x ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணும். 5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into 5 cube minus 300 into 5 minus 1000 divided by 100 minus 25 power 3 by 2. பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா அப்படின்ட்டு தான் நம்மளோட கன்சர்ன். இப்ப மேல இருக்க வேல்யூ வச்சு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் வந்து வேல்யூ வரும். நெகட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மேக்சிமம். அவ்வளவுதான். நெகட்டிவா இருக்குன்னா மேக்சிமம்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றத நம்ம அந்த ஏரியால ஏ ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மேக்சிமம் ஏரியா கிடைக்கும் அப்படின்ட்டு வந்துடும். அப்ப நம்மளோடது எப்படி இருக்கும்? 10 10 10 இது ஒரு 5 இது ஒரு 5 இது ஒரு 10. இப்போ இது 20யா? இது வந்து ஹைட் வந்து சொன்னோம்.
அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏரியா 75√3 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேல. Prove that the radius of the right circular cylinder of greatest curved surface area which can be inscribed is in a given cone is half of that of the cone. Greatest circular cylinder of curved surface area which can be inscribed in a given cone. அப்போ ஒரு கோன் இருக்கு, அந்த கோன்ல ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அப்போ அது எதுக்கு வந்து இருக்கிறதுல மேக்சிமம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வரும் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல டயக்ராம் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கோன்ல கிரேட்டஸ்ட் சிலிண்டரோட போடுறோம். அப்ப இந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கணும். அதுதான் அவங்களோட கொஸ்டின் மார்க். சரியா? ரைட். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? இது ஆங்கிள் தீட்டான்னு பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூ, ரெண்டு வேல்யூ, ரேடியஸ் என்ன, ஹைட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. ரைட். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? கோனோட சர்ஃபேஸ் ஏரியா 1/3 πr²h வந்து வால்யூம் ஆஃப் கோன். இங்க சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேக்குறாங்க. சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 10th நீ வந்து ஒர்க் பண்ணல, மென்சுரேஷன் 2πRh. ஓகேவா? 2πRh தான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? ரைட். நம்மளுக்கு மேக்சிமம் அது வந்து ஆர்னு வச்சுக்கலாமா? மேக்சிமம் ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 2πRh ஃபார்முலால தான் நம்ம வந்து கொண்டு வரணும். சரி, இப்ப இது AOC, இதுதான் ஹைட் ஆஃப் தட் கோன். ஓகேவா? இது வந்து ரேடியஸ் ஆஃப் தட் கோன். ரெண்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஒன்னு AOC, ஓகேவா? இன்னொன்னு Q, இன்னொன்னு ஓகேவா? இன்னொன்னு Q, ஓகேவா? QEC, ஓகேவா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு இது வந்து என்ன கிடைக்கும்? ஹைட் கிடைக்குமா? அதுதான் இதோட ஹைட். ஓகேவா? ரைட். அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வந்து எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் தேவை. நம்மளுக்கு இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா என்ன வேணும்? இந்த OE வேணும், அப்புறம் QE வேணும். அப்பதான் நம்மளால கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா போட முடியும். அப்போ பேரலல் ரூல் படி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஆங்கிள் பேஸ் பண்ணியும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஆங்கிள் பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்றதுன்னா எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இந்த சைன் இல்லைன்னா காஸ், ஓகேவா? சைன் தீட்டா ஈக்குவல் டு இல்லைன்னா டான் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இந்த பேஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அது மூலயமா தான் சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி QE by AO equal to EC by OC equal to CQ by CA. அப்போ QE by AO equal to EC by OC. இதை பேஸ் பண்ணி தான் QE equal to R minus X. ஓகேவா? H, ஓகேவா? QE இந்த இடத்துல வேல்யூ எல்லாத்துலயும் QE தவிர்த்து மற்ற எல்லா வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் ஆயிடுமா? அப்போ QE யோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தனியா கிடைச்சோம். ஓகே. இதோட இது வந்து எக்ஸ்ன்னு வந்து நம்ம சொல்லிட்டோமா? எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்ப ஹைட் வந்து QE யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சோம்.
அப்போ 2 பை ஆர் வந்து எக்ஸ், ஹெச்சோட வேல்யூ வந்து ஹெச் இன்டூ ஆர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஆர். அதை தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்படி தனியா வந்துருச்சா? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுல எக்ஸ் தானே வேரியபிள், எக்ஸ் தானே வேரியபிள். அப்போ இந்த 2 பை ஹெச் ஆர் இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஆர் இன்டூ ஆர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆர், எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 2 பை ஹெச் பை ஆர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இன்டூ ஆர் ஓட டிஃபரன்ஷியேஷன் 0 மைனஸ் 2 நெகட்டிவ். எக்ஸோட வேல்யூவே இல்லைல்ல, நெகட்டிவ்ல. ஓகேவா? அப்போ எஸ் டபுள் டேஷ் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எந்த இடத்துல கிடைக்குது? நம்ம இதுல ஈக்குவல் டு 0 போடணும்ல, ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு கிடைக்குது. அந்த ஆர் பை 2 இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து கிடைக்கும். அப்போ இந்த நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம்னா அடுத்த ஆரோட இல்லப்பா, இது நெகட்டிவ்னு வந்து வந்துருச்சு. ஆனா நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும்ல, அதுக்கு இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 போடணும்ல. அப்ப 2 பை ஹெச் பை ஆர் இன்டூ ஆர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இங்க போச்சுன்னா 0 ஆயிடும். அப்போ ஆர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இந்த 2x ஈக்குவல் டு ஆர். அப்போ x ஈக்குவல் டு என்ன? ஆர் பை 2. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆர் கண்டுபிடிக்கணும் இல்ல, நெகட்டிவ் வந்துருச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா எல்லாமே எக்ஸே இல்ல. அப்ப மேக்ஸிமம் பாயிண்ட் தான். ஆனா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேணும்ல, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்காக நம்ம இதை வந்து சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? ரைட். குளோபல் மேக்ஸிமா குளோபல் மினிமா வந்து ஆல்ரெடி வந்து சொன்னோம். குளோபல் ஆர் கிரேட்டஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வந்து லோவஸ்ட் மினிமம் வேல்யூ. அப்போ அதுக்கான ஃபண்டமெண்டல் தான். அப்போ இதுல பார்த்தோம்னா இது மேக்ஸிமம், இது ரெண்டு மேக்ஸிமா இருக்கு, ஆனா இதுதான் குளோபல் மேக்ஸிமம். ரெண்டு மினிமா இருக்கு, ஆனா இதுதான் குளோபல் மினிமம். இல்லப்பா, இது பாரு, எதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு? இது எக்ஸ். இது பாரு, எதுக்கு ஹைட் அதிகமா இருக்கு? அப்ப இதுதான் மேக்சிமம். மினிமமும் வந்து எதுக்கு இருக்கிறதுலே கம்மியா இருக்கு? இதுக்குதான் கம்மியா இருக்கு. இந்த சைடு பாக்க ஹைட். ஓகேவா? ஹைட் எதுக்கு அதிகமா இருக்கு? அதான் குளோபல் மேக்சிமம். ரெண்டு மேக்சிமால இந்த மேக்சிமாக்கு தான் அதிகமான இது இருக்கு, வேல்யூ இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதான் குளோபல் மேக்ஸிமம், எதுக்கு லோவஸ்ட் வேல்யூவா வருதோ அதான் குளோபல் மினிமா. ஓகேவா? அப்போ நம்மளோட ஆல்ரெடி இது போட்ட ரூல் தான், சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க, ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேர் த கர்வ் சேஞ்சஸ் தி டைரக்ஷன். ஓகேவா? லோக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்ச லோக்கல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு வந்து கிடைக்குது அப்படின்னா, தேர்ட் என்ன பண்ணும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி சப்ஸ்டிட்யூட் பண்ணும். பாசிட்டிவ்னா மினிமம், நெகட்டிவ்னா மேக்சிமம். ஓகே, பாசிட்டிவ்னா மினிமம், நெகட்டிவ்னா மேக்சிமம். ஜீரோவா இருந்துச்சுன்னா டெஸ்ட் ஃபெயில். ஓகேவா? டெஸ்ட் ஃபெயில். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து எஃப் ஆஃப் சி, எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா
நம்மளுக்கு மேக்சிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதுல எதுல அதிகமான மேக்சிமம் இருக்கோ அது குளோபல் மேக்சிமா, எதுல மினிமமான வேல்யூ இருக்கோ அது குளோபல் மினிமம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஏன் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, இதெல்லாம் தான் 5 மார்க்ல இன்டர்வல் 1 to 5 குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 6x² minus 30 plus 36. 6 காமனா எடுத்தோம்னா 6 காமனா எடுத்தோம்னா x² minus 5x plus 6 அப்படின்னு வரும். ஓகேவா? 2 3 minus 2 minus 3. அப்போ 2, 3. ஆல்ரைட். f dash of x போட்டோம்னா 2, 3 வந்து வந்துருச்சு. இப்போ இந்த 2 வந்து f double dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு லோக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சுனாலே நம்ம வந்து அந்த வேல்யூவை நம்ம f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா அது மினிமமா மேக்சிமமா அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த 2 3 f double dash of x, f double dash of x போட்டுருவோமா? 12x minus 30. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 24 minus 30 நெகட்டிவ் வரும். ஓகேவா? ரைட். இப்போ அதுவே நெக்ஸ்ட் 36 minus 30 பாசிட்டிவ். ஓகேவா? பிளஸ் 6 வந்து வரும் பாசிட்டிவ். அப்போ இதுக்கு வந்து 2க்கு வந்து மேக்சிமா, இதுக்கு வந்து மினிமா. ஓகேவா? 2க்கு வந்து மேக்சிமா, இதுக்கு மினிமா. இன்டர்வெல். ஓகேவா? 1 2 3 5. ஓகே. இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு எந்த இடத்துல மேக்சிமம் வேல்யூ வருது? 5ல தான் வந்து வருது. ஓகேவா? அதுதான் மேக்சிமம். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த கிரிட்டிக்கல் ஏரியா எதுக்குள்ள எதுல இருந்து அப்படின்னு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் தி அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா. நம்ம கொஸ்டின். ஏன்னா 4/3 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். f of x இருக்கு. f double dash of x போட்டோம்னா என்ன ஆகும்? 12 into x power n into x power n minus 1. 4/3 into x power 4/3 minus 1. அதாவது 1/3 மாறி. minus 6 into 1/3 into x power 1/3 minus 1 minus 2/3 வரும். அது இங்க கீழே போச்சுன்னா ஓகேவா? அப்போ இது நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 2/3 x power 2/3 ஆல ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோயேன். இது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 16 into x power 1/3 into 2/3 x மட்டும் வந்து வரும். x power 1/3. ஓகேவா? x power 1/3 x power LCM x power 2/3. x power 2/3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? பவர் ஆட் ஆகும்ல, 1 ஆயிடும். அப்ப 16x மட்டும் ஆயிடும். டிவைடட் பை x power 2/3 காமன். இதுதான் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? f double dash of x, f dash of x equal to 0 போடணும்ல. இப்போ 0 போட்டோம்னா இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 8x minus 1 equal to 0 மட்டும் இருக்கும். அப்போ x equal to 1/8 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ரைட். ஓகேவா? அப்போ -1 1/8 1 இந்த வேல்யூக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஐடியா. அப்போ எந்த இடத்துல மேக்சிமம் வருது, மினிமம் வருது. சரியா? இப்போ 29th
An Apache helicopter of an enemy is flying along the curve given by y equal to x squared plus 7. Wow. A soldier placed at 3,7 want to shoot down the helicopter when it is nearest to him. Find the nearest distance. Y equal to x squared plus 7. அப்ப நம்மளோட ஹெலிகாப்டரோட பாயிண்ட் வந்து x, y ல x, x squared plus 7. நம்மளோட சோல்ஜரோட பாயிண்ட் என்ன 3,7. அப்போ நம்மளோட ஃபார்முலா படி என்ன வரணும்? x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square overall square root. இதுதான் நம்மளோட distance formula. x minus 3 வந்து x minus 3 whole square. x squared plus 7 minus 7 whole square. ஓகேவா? அப்போ x minus 3 plus x power 4 இருக்கு. ஆல்ரைட், சரியா? இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? அந்த வேல்யூவை தான் நம்ம ஃபங்க்ஷனா வந்து எடுக்கிறோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? 2 into x minus 3 into 1. x minus 3 ஓட டிஃபரன்ஷியேஷன் 1, 4x cube. ஓகேவா? இப்போ இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு தனியா காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். f dash of x equal to 0 போட்டோம்னா நம்மளுக்கு x equal to 1க்கு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். இது வந்து 0 ஆகாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இது. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் x equal to 1. ஓகேவா? இதுக்கு வந்து ரூட்ஸ் வந்து கிடையாது. ரியல் ரூட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபேக்டர் சரி, மல்டிப்ளை பண்ணு. முதல்ல 2 காமன் எடுத்தோம்னா x minus 3 2x cube இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ 2x cube plus x minus 3 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்ல இதுல இருந்து நம்ம வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 2 into 3 minus 6. ஓகேவா? 2 into 3 minus 6 பண்ணோம்னா பிளஸ் x வேணும். 3 into 2, இது பிளஸ், இது மைனஸ், அப்பதான் பிளஸ் x வரும். இந்த வேல்யூவை வந்து பிரிச்சுட்டு காமனா எடுக்கணும். காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து, அதாவது இங்க 2x cube plus 3x minus 2x minus 3, இதுக்கு வந்து காமனா எடுத்தோன்னா உனக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேவா? எதா இருந்தாலும் பயப்படாம அசால்ட்டா வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டக்கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது. சரியா? ரைட். அது பண்ணாலே உனக்கு வந்து தன்னால ஆன்சர் வந்து பக்காவா கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ் காமனா எடுப்போம், அப்புறம் வந்து 2 காமனா எடுப்போம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிசல்ட் -1 காமனா எடுப்போம். பாரு, இதுல எக்ஸ் காமனா எடுப்போமா? எக்ஸ் காமனா எடுத்தா என்ன ஆகும்? எக்ஸ் காமனா எடுத்தோம்னா 2x square plus 3. இதுக்கு -1 காமனா எடுப்போமா? அப்ப 2x plus 3. ஓகேவா? ரைட். அடுத்து இங்க x squared இருக்கு. இதுக்காக நம்ம ரெண்டு விஷயத்த காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். சரியா? ரைட். அப்போ தேவையானத ரொம்ப அப்படியே தெளிவா அப்படியே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். இன்னொரு விதமாவும் நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்.
பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சைடும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? +1 -1 அது மாதிரின்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்ப இதுதான் நம்மளுக்கு மெத்தட். இல்லைன்னு வச்சுக்கோயே, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஞாபகம் இருக்கா? ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னா இப்ப நம்மளுக்கு 2x³ + x - 3 தானே இருக்கு. இப்போ ட்ரையல் அண்ட் எரர்ல f(1) சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. 2 × x³ 2 × 1³ + 1 - 3 இருக்கு. 2 × 1 0. அப்ப x = 1 is a factor. அப்ப x - 1 வந்து ஃபேக்டர்னு சொல்றோம், டிவைட் பண்ணோம். அப்போ 2x³ - 0x² + 0x² + x - 3 இதை வந்து x - 1 டிவைட் பண்ணோம்னா இது ஒமிட் பண்ணிட்டேன். அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னுலாம் இல்ல. 10th ஒமிட் பண்ணிட்டாங்க, ஆனா 11th இருக்குல்ல. நம்ம எப்படி வந்து பாலினாமியல் பிரிப்பா போறோம்? குவாட்ரிக் ஈக்குவேஷன்லாம் பிரிக்கிற மாதிரி வந்திருக்கு. இல்ல இதுலயே அல்ஜிப்ரால வரும். Find the 4 equations, 4 points. அதையும் தூக்கிட்டாங்களா 11th? 16 lessons தான் சார். இப்போ x - 1 2x³ + 0x² + x - 3 இல்லாததுக்கு 0 போடணும். இப்போ 2x³ டிவைட் பண்ணோம்னா 2x³ டிவைட் பண்ணோம்னா by x ஆல பண்ணணும். அப்போ 2x² வருமா? 2x² × x 2x³ வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2x² × -1 -2x² வரும். சப்ராக்ட் பண்ணும். மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணாதான் சப்ராக்ட் பண்ண முடியும். இங்க 2x² ஆயிடுமா? பிளஸ் x - 3 இருக்கும். இப்ப 2x² டிவைடட் பை x போட்டோம்னா 2x கிடைக்கும். அந்த 2x தான் இங்க வரணும். இப்போ 2x × x 2x², 2x × -1 -2x, இதையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு +x + 2x வந்து 3x - 3 வரும். இப்போ இதுக்கு டிவைடட் பை x போட்டோம்னா +3, 3 × x 3x - 3 மைனஸ் பண்ணோம்னா 0 ஆயிடும். இது ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போ x - 1 × 2x² + 2x + 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஐடியாலஜியை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு மெட்ரிக்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்னு. அந்த சிந்தட்டிக் டிவிஷன்ல என்ன பண்ணுவாங்க, இதோட ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 2 0 1 -3 x = 1ல 1 ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 ஆட் பண்ணுவாங்க, 1 × 2 2, திருப்பி ஆட் பண்ணுவாங்க 2, 1 × 2 2, திருப்பி ஆட் பண்ணுவாங்க 3 +3 ஆகுமா? ஆட் பண்ணா 0. அப்போ இது கான்ஸ்டன்ட், இது x ஓட கோஎஃபிஷியன்ட், இது y ஓட கோஎஃபிஷியன்ட், சாரி x² ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ 2x² + 2x + 3 அப்படி கண்டுபிடிப்பாங்க. அது உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மெயின் டிவிஷன் மெத்தடையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சம்முக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்றதுன்னே உனக்கு ஐடியா இல்லாம போயிடும்ல. இந்த மெத்தட்ல ட்ரையல் அண்ட் எரர்ல போடுவாங்க. மேக்ஸிமம் +1 -1லயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். டைரக்டா இந்த மெத்தட்ல போட்டுருவாங்கப்பா. டைரக்டா இந்த மெத்தட்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பீப்புள்லாம் டைரக்டா இந்த மெத்தட்ல போடுவாங்க. இங்க 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஃபேக்டர் 0 வரலன்னா -1க்கு ட்ரை பண்ணுவாங்க. -1க்கு வந்துச்சுன்னா x = -1, x + 1 is a factor அப்படின்றாங்க.
ஓகேவா, டைரக்டா இந்த மெத்தட்லயே வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க படிக்கிறதுல சிபிஎஸ்சி 12th நீங்க படிக்கிற போர்ஷன் வந்து அவங்க படிக்கிற போர்ஷன்ல 40% தான் நீங்க படிக்கிறீங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இல்லாத ஏன்னா நீங்க வந்து அந்த பேசிக் அதை பார்க்கல. இப்போ போன எக்ஸசைஸ்லயும் பார்த்தோமா, மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. மீன் வேல்யூ தியரம்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது டெலிட்டட் போர்ஷன்ல இருக்கு. அப்போ மீன் வேல்யூ தியரம்னா என்னன்னே தெரியலன்னா அது வந்து மகப் பண்ற போர்ஷன் ஆயிடும். எப்போ ஒரு விஷயத்த நம்ம மகப் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஏன்னே தெரியாம இது தெரியாது ஆனா இதை வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்றோம், அப்பயே நம்ம வந்து லூஸ் பண்ண. அவங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, மீன் வேல்யூ தியரம்னு வரும் டிஃபரன்ஷியல், அப்புறம் வந்து லாக்ரேஞ்சஸ் தியரம்னு வந்து வரும், யூலர்ஸ் தியரம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிட்டட் போர்ஷன். அப்போ அந்த தியரம்லாம் எங்க அஃபெக்ட் ஆகும்னா அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல இந்த தியரம்லாம் நம்ம படிக்காததுனால அஃபெக்ட் ஆகும். சரி, அப்போ இப்போ ஓகே ஆயிடுச்சா, இந்த ஐடியா வந்துருச்சா ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்ட்டு? சரியா, இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஓகேல, டைம் 8 o'clock ஆகுதா? ஓகே, சரி, புரிஞ்சதுல உனக்கு? ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம என்ன ரொம்ப வந்து முக்கியமா பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிவன் டேர்ம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மேக்சிமா ஆர் மினிமாக்கு, மேக்சிமா ஆர் மினிமாக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், அப்பயே டக் டக்குன்னு போட்டு முடிச்சிடணும். தேர்ட் ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஆர் லோக்கல் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா பாசிட்டிவ்னா மினிமம், நெகட்டிவ்னா மேக்சிமம், ஜீரோனா டெஸ்ட் ஃபெயில். அடுத்து அங்க கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும். ஃபிஃப்த் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் சி கிரிட்டிக்கல் பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மேக்சிமம் பாயிண்ட் ஆர் மினிமம் வேல்யூ வந்து பாயிண்ட்னு சொல்ல முடியாது, வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் குளோபல். எதுல இருக்கிறதுல மேக்சிமமோ குளோபல் மேக்சிமா, எதுல ரொம்ப மினிமமோ அது குளோபல் மினிமா. ஓகேவா, ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். ஓகேவா, நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனா அந்த அடுத்த எக்ஸசைஸே நம்ம பாக்குறதுக்கு ஒரு 1 hour 1.5 hours வந்து ஆகும். அதனால வந்து நாளைக்கு இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தோம்னா முடிஞ்சிடும். எனக்கு சீக்கிரம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண, இந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கே முடியுது. ஓகேவா, அதை முடிச்சிடணும். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து எக்ஸாம் அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அது வந்து உனக்கு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதனால இன்னைக்குள்ள இதை வந்து முடிச்சிரு. நாளைக்கு காலைல நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்துட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன எக்ஸாம்?